டேய் பணம் கொடு. இதை வச்சுக்க. கம்பியில் அடி வருது, நான் இறக்கிட்டு பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறேன். சரி மேஸ்திரி, வாங்க. அண்ணே, எங்கண்ணே போனீங்க காலையில இருந்து? உங்க பொண்டாட்டி கூட இருந்த பொம்பளை காணோம். என்னம்மா சொல்ற? காலையில இருந்து காணுமா? ஏம்மா நீ பக்கத்துல இருந்து நீமா பார்க்கல? இல்லண்ணே, நான் பார்க்கல, நான் தூங்கிட்டேனே. டாக்டர் ஏதாவது செக்கப் கூட்டி போயிட்டாங்களா? அப்படி எதுவும் தெரியலண்ணே. சிஸ்டர் வந்து வார்டுக்கு குழந்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? தள்ளுமா. உன்னோட வீட்டுக்காரு மாடு மாதிரி வளர்ந்திருக்கியே, ஒரு போன் நம்பர் உனக்கு ஒழுங்கா கொடுக்க தெரியாது? சரியா நம்ம உன் பொண்டாட்டியும் கூட இருந்த அட்டெண்டர் பொம்பளையும் காலையில இருந்தே காணும். என்னம்மா? வெளியில ஹாஸ்பிட்டல் கேட்ல எஸ்ஐ கேபின் இருக்கும், போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உன் குழந்தைய வாங்கிட்டு போ. என்னமோ சொல்றீங்க? எங்கம்மா இருக்கு அது? இங்கிட்டா வெளியில போய் கேளுங்க. பிரசவ வார்டு பின்னால ட்ரைனேஜ் அடைப்படுறாங்க சார். அதுல ஒரு பாடி கிடக்குதுன்னு சொல்றாங்க சார். சரிங்க சார், பாடியை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார். ஏம்மா, ஜாக்கெட்டுக்குள்ளே ஃபோனு நகை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுமா? எஸ் சார். சார் மொபைல். யோ சார், தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றியா? ஐயோ, இந்த பொம்பளையா? இவளை நம்பித்தான் சரியா பொண்டாட்டியை விட்டுட்டு போன. ஐயோ, என் தொலைச்சி கண்டாச்சுன்னு தெரியலையே. இந்த பொம்பளை இப்படி செத்து கிடக்குறாங்க சார். என் பொண்டாட்டி இவளை நம்பித்தான் சார் விட்டேன். இவளை காலையில இருந்து என் பொண்டாட்டியை காணும் சார் சொல்றாங்க சார். கொஞ்சம் சொல்லுங்க சார், என் பொண்டாட்டியை சார் நீங்களா சொல்லுங்க சார். என் பொண்டாட்டி அம்மா, என் பொண்டாட்டியை காலையில இருந்து காணுமா? கூட இருந்த பொம்பளை செத்து கிடக்குதுமா. அம்மா கொஞ்சம் சொல்லுங்க. மேடம், இந்த ஃபோன் எவிடன்ஸா பாடியிலேருந்து கிடச்சிருக்கு. அப்புறம் சொல்லுங்க. இவன் ஆதார் கார்டு, இவன் கல்யாண ஃபோட்டோ, இவன் பொண்டாட்டி ஃபோட்டோ, இவங்க 2 பேரும் உங்ககிட்ட தான் வேலை செய்கிறாங்கன்னு ஒரு லெட்டர் பேடில் எழுதி கொடுத்துட்டேன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சரியா? நம்ம எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் தெரியல, அங்கே போயிருங்க. பாய். ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசியா துளசிய பார்த்தது. എന്താ സാറേ, നമസ്കാരം. எஃப்ஐஆர் போட்டிருக்க பாய். சரி சார். தலை வலிக்குது. டேஷ்போர்டில் ஏதாவது தைலம் இருக்கா? எடுத்துருங்க சார். என்னை விட்டால் இவனுக்கு வேறு யாருமே இல்லை சார். கொஞ்சம் பார்த்து நீங்கள் அவனுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு திருட்டு பொம்பளைய நீ எப்படியா நம்பல?
நமக்கு உதவி செய்கிறவங்கள சந்தேகப்படக்கூடாதுன்னு ஊரில் சொல்லுவாங்க சார். அவள் புருஷனை கொண்டுட்டு ஜெயிலில் இருந்தவ எல்லா ஸ்டேஷன்லையும் அவன் மேலே கேஸ் இருக்கு. கிரிமினல் நம்பி விட்டுட்டு போனது ஓன் தப்பு. இவன் பொண்டாட்டி ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். இது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரிஜினல் சைட்டு புரியுதா? வாங்கிட்ட ஃபோனில் கூப்பிடு. உன் பொண்டாட்டி வயசு கம்மியாக இருக்கு. சோசியல் மீடியாலேயோ பேப்பர்லேயோ விளம்பரம்னு எங்களை கேட்காம எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா இதை பார்க்குறவங்க அந்த பொண்ணை தப்பாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. என்ன புரிஞ்சுதா? சார் பிடிக்கு சார். சார் சாயம் ஜெராக்ஸும் 30 ரூபா. இருப்பா, கொடுத்துட்டு வந்துடுறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அப்பப்போ ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும், போக வேண்டியது இருக்கும். காசு இருக்கோ இருக்காதோ என்ன ஆயிலும் நீ என்கிட்ட வந்து வாங்கிக்கோ தம்பி. உங்ககிட்ட காசு எப்போ இருக்கோ அப்போ கொடுத்தா மதி. சரியா? சரிண்ணே. இந்த ராசாத்தி என் தங்கம் எங்க வந்துச்சு? பயிரண்டி என் பொண்ணு ராசாத்திடி பொண்ணு குட்டிடி. எங்க பொண்ணு? என்ன பொண்ணு? பயிரண்டி இதாப்பா உன் பிள்ளைய பிடிப்பா. இப்படி ஒரு பிள்ளைய பார்த்துட்டு எங்கப்பா போயிடுவா? வந்துடுவாப்பா, கவலைப்படாதப்பா. பிள்ளைல வாங்க பிள்ளைய தொட்டில் போட்டு ஆட்டுப்பா. ஏய், மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்து சரி பண்ண வேண்டியதானே? லூஸ் கனெக்ட் தான் ஏட்டியா, நானே பார்த்துறேன். சார் இந்த பொண்ணு வீட்டு வேலை செய்கிறவன் சார். இவங்க பக்கத்து தெரு தான், தெரிஞ்சவங்க தான். சின்ன சின்ன ஜுவல் தான் வாங்கியிருக்கு சார். இவன் சுடுகாட்டு வெட்டியான். செயின்விக்கு வந்தேன், எனக்கு டவுட்டாக இருந்தது, அதனால அடகு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஐயோ அண்ணா அண்ணா காப்பாத்துனா அண்ணா என் புருஷன் அடிக்கிறான். என் புருஷன் விட்டுருங்க சார்.
ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11 மணிக்கு உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிட்டு எதுக்காக ஜிஹெச்சுக்கு போனேன்? ஆட்டோ சாவி வாங்கதான் சார் போனேன். அடிக்கடி இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கே, இவங்க யாரு? சார் என் வீட்டுக்கு பின்னாடி பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க சார், அதோட கேஷியர் வாட்ச்மேன் நம்பர் சார். பச்சைமுத்து ஒரு சைட்டில் வேலை செய்கிறாங்களா சார்? அந்த சைட்டை தான் சொல்கிறேன். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் சித்தாலது கரெக்ட் பண்ண கூப்பிடுவாங்க சார், அப்பப்போ போயிட்டு வருவேன் சார், அவ்வளோதான் சார். சார் கேஷியர் தான் சார் கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடுவோம், அது தவிர வருது தெரியாது சார். உள்ளூரில் தான் இருக்கணும். போட. சரி சார். டேய் பச்சைமுத்து பொண்டாட்டி நீ எதுவும் செய்யலை? சத்தியமா இல்லை சார். ஹலோ, Y6 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏட்டு பேசுகிறேன்ப்பா. சார் சொல்லுங்க சார். பச்சைமுத்து கேஸ் விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். இப்போது காலைல வரேங்க சார். டாய் 15 நிமிஷத்தில் நீங்கள் இருக்கணும். தேங்க்யூ சார். முழு சம்பளம் போடணும் கொடுத்துறோம். இருக்கட்டும், உடம்ப பார்த்துக்கோங்க சார். சரி சார். வர சொல்லியிருந்தீங்க சார். ஃபோன் இங்கே வச்சுரு, மாடியில் ஐயா இருக்காரு, போய் பார்த்துட்டு வா. கொடு சார். போடா. சார் எவ்வளோ நாளாடா நீ மேஸ்திரி கூட இருக்க? 5 வருஷமா இருக்கேன் சார். மேஸ்திரி பொம்பளை விஷயத்தில் எப்படி? சித்தாளுங்க கூட எப்பயாவது அப்படி இப்படின்னு உண்டு சார். பச்சைமுத்து பொண்டாட்டிக்கும் மேஸ்திரிக்கும் கள்ள தொடர்பு இருந்தது உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது சார். ஆனால் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு 9:30-10 மணி இருக்கும் சார். மிலிட்ரி குவார்டர்ஸ் வாசலில் இறங்கிக்கிட்டு நீ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பு, நான் வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே போனாருங்க சார். சபல புத்தியில் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேங்க சார். 1/2 மணி நேரம் கழித்து பச்சைமுத்தான பொண்டாட்டி துளசி கூட வெளில வந்து ஒன்று ஆட்டோவில் ஏறி போகிறத நான் பார்த்தேங்க சார். என்னப்பா இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல மேஸ்திரி. கூட வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு துளசிக்கு என்னாச்சுன்னு கேட்டு வந்துடலாம். படப்படன்னு இருக்கு மேஸ்திரி. புள்ள அழுவுது, போய் பாரு. சரி காலையில் போகலாம் போ.
என்னம்மா எதுவும் பிரச்சனையா? உங்கள் ஃபோன் ஏன் நாட் பெல்ல இருக்கு? கோரியில் இருந்தேன், சிக்னல் கிடச்சிருக்காதும்மா. ஓ, எக்மோ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் விஜயன் சார் உங்களை வந்து காலையில் பார்க்க சொல்லியிருக்காரு. நாளைக்கு போய் பாருங்கள். சரிங்க.